பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அழகான புதிய நாளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஜெபிப்போமா. எல்லாவற்றையும் படைத்த எங்கள் அன்பு தந்தையே, இந்த புதிய நாளுக்காக, இந்த புதிய வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் தியானிக்க போகும் உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. அந்த வார்த்தைகள் எங்கள் இதயத்தில் ஆழமாக பதியவும், எங்கள் வாழ்வை மாற்றவும் தேவையான ஞானத்தையும் தூய ஆவியின் அருளையும் எங்களுக்கு தாரும். இந்த இறைவார்த்தையை கேட்கும் ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் ஆசிர்வதியும். அவர்களின் தேவைகளை சந்தியும், கவலைகளை நீக்கும். இன்றைய நாள் முழுவதும் உமது பிரசன்னம் எங்களோடும், இந்த ஆழமான பார்வையை மேற்கொள்ளும் அனைவரோடும் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பெயரில் உம்முன் வைக்கிறோம் அப்பா. ஆமேன். ஆமேன். இன்றைய வாசகங்கள் நம்ம ஒரு ரொம்ப ஆழமான சிந்தனைக்குள்ள கூட்டிட்டு போகுது. ஆமா. குறிப்பா நம்மளோட தேவைகள், நம்ம பலவீனங்கள், அப்புறம் நம்ம இயலாமைகள், இதையெல்லாம் நம்ம எப்படி பாக்குறோம், அதை எப்படி இறைவனோட அருளுக்கு ஒரு வாசலா மாத்துறோம் அப்படிங்கறது பத்தின ஒரு சிந்தனை இது. ஆமா. இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க ஒரு சின்ன ஸ்டோரியோட நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, நிச்சயமா. ஒரு கிராமத்துல ரொம்ப புத்திசாலியான ஒரு மாணவர் இருந்தான். அவனுக்கு எல்லா பாடமும் ரொம்ப ஈஸி. ஆனா ஒரே ஒரு பாடம் மட்டும், கணக்கு பாடமா? கரெக்ட். கணக்கு பாடம் மட்டும் அவனுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. இது நம்மள பல பேருக்கு இருக்கிற அனுபவம் தான். ஆமா, சில விஷயங்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நமக்கு சுலபமா வராது. உண்மைதான். அவரோட ஆசிரியர் எவ்வளவோ சொல்லி கொடுத்தும் அவனால அந்த கணக்கோட அடிப்படையை தாண்டி யோசிக்கவே முடியல. அவனுக்குள்ளே ஒரு மாதிரி விரக்தி வந்துடுச்சு. புரியுது. அப்போ ஒரு நாள் அவரோட ஆசிரியர் அவனை தனியா கூப்பிட்டு, ஏன்பா உனக்கு ஏன் கணக்கு வரமாட்டேங்குதுன்னு எப்படாவது யோசிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையன் என்ன சொன்னான்? அவன் ரொம்ப வருத்தத்தோட, எனக்கு தெரியல சார், என் மண்டையில அது ஏறவே மாட்டேங்குது, நான் ஒரு முட்டாளோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். பாவம், அந்த பையனோட மனநிலை புரியுது. தொடர்ந்து ஒரு விஷயத்துல தோத்துக்கிட்டே இருந்தா நம்ம மேலே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் இல்லையா? ஆமா. ஆனா அந்த ஆசிரியர் சிரிச்சுக்கிட்டே சொன்ன ஒரு பதில் தான் அந்த மாணவனோட வாழ்க்கையே மாத்துச்சு. அப்படியா? என்ன சொன்னாரு? அவர் சொன்னாரு, இல்லப்பா, நீ முட்டாள் இல்ல, உன் பிரச்சனை அது கிடையாது, உனக்கு தெரியாது அப்படிங்கறத நீ முழுசா ஒப்புக்க மறுக்கிற. இது ஒரு வித்தியாசமான குணமா இருக்கே. தெரியாதுன்னு ஒப்புக்க மறுக்கிறதா? ஆமா, நீயாவே எல்லாம் முடியும்னு நினைக்கிற. உனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சின்ன ஆணவம் தான் நான் சொல்லிக் கொடுக்கறது உனக்குள்ள போக விடாம தழுக்குது அப்படின்னாரு. ஆசிரியர் தொடர்ந்தார், நீ எப்போ சார் எனக்கு இது சுத்தமா தெரியாது, எனக்கு உங்க உதவி தேவை அப்படின்னு உன் மனசோட ஆழத்துல இருந்து உணர்ந்து உன் அறியாமைய, உன் ஏழ்மைய நீ ஒப்புக்குறையோ, அன்னைக்குதான் நீ கத்துக்கிறதுக்கான முதல் அடியை எடுத்து வைக்கிற. உன் பாத்திரத்தை காலியா கொண்டு வா, அப்போதான் நான் அதை நிரப்ப முடியும் அன்னாரு. ரொம்ப அருமையான வார்த்தைகள். அந்த வார்த்தை அந்த பையனோட மனசுல ஆழமா பதிஞ்சுது. அவன் தன்னோட தப்ப உணர்ந்தான். அன்னையில இருந்து அவன் தன்னோட அறியாமைய முழுசா ஏத்துக்கிட்டு ஒரு சின்ன குழந்தை மாதிரி வாத்தியார்கிட்ட உதவி கேட்க ஆரம்பிச்சான். என்ன ஆச்சரியம், அது வரைக்கும் புரியாத கணக்கு அதுக்கப்புறம் ரொம்ப சுலபமா புரிய ஆரம்பிச்சுது. அருமையான ஸ்டோரி. நம்மளோட தேவைகளை, நம்ம வெறுமையை நாம உணரும் போதுதான் இறைவனோட அருள் நம்மள நிரப்புதுங்கிறத இது ரொம்ப அழகா சொல்லுது. இதுதான் இன்னைக்கு நாம பாக்குற வாசகங்களோட மையப்புள்ளின்னு சொல்லலாம். சரிதானே? மிக மிக சரியா சொன்னீங்க. குறிப்பா லூக்கா நற்செய்தியிலிருந்து வர்ற இன்றைய வாசகம் இந்த மைய கருத்தை ரொம்ப ஆணித்தரமா பேசுது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 வசனங்கள் 14-22 வரைக்கும். இயேசுவும் தன்னோட பணி என்ன, தன்னோட அழைப்பு என்னங்கறத ரொம்ப தெளிவா அறிவிச்ச ஒரு நிகழ்வைத்தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, தன்னோட நோக்கம் என்ன, லட்சியம் என்னன்னு ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுற ஒரு முக்கியமான நிகழ்வு இது. ஆமா, அந்த அறிவிப்பு அவர் எங்க வெளியிடுறாருங்கிறது தான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இல்லையா? ஆமா. உலகின் பெரிய மேடையில இல்ல தனக்கு வேண்டியவங்க மத்தியில இல்ல, தன்னை சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச தன்னோட சொந்த ஊர் மக்கள் முன்னாடி அதை செய்ய போறார். கரெக்ட். ஒருத்தரோட திறமைய வெளியுலகம் ஏத்துக்கிட்டாலும் சொந்த ஊர்ல ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, இவனா நம்ம கூட சுத்திட்டு இருந்த பையன்தானேங்கிற அந்த எண்ணம் இருக்கும். அந்த ஒரு சவாலான சூழலில தான் இயேசு தன்னோட பணி என்னன்னு அறிவிக்கிறார். அந்த நிகழ்வுல என்னென்ன ஆழமான விஷயங்கள் இருக்குன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, அப்போ அந்த நிகழ்வோட தொடக்கத்துக்கே போயிடலாம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 வசனம் 14 என்ன சொல்லுதுன்னா, இயேசு தூய ஆவியின் வல்லமையோடையாய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார்னு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். ஆமா, அவர் 40 நாள் பாலைவனத்துல நோன்பிருந்து சில பெரிய சோதனைகளை சந்திச்சுட்டு வர்றார். கரெக்ட்.
பொதுவா ஒரு பெரிய சவாலை சந்திச்சுட்டு வர்றவங்க களைப்பா சோர்வா இருப்பாங்க. ஆனா இங்க வாசகம் என்ன சொல்லுதுன்னா, அவர் தூய ஆவியின் வல்லமையோட திரும்புறாருன்னு சொல்லுது. ஆமா, இது ஏதோ ஒரு புதுசா சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கு. இந்த மாற்றம்னா என்ன? இது ஒரு முக்கியமான கட்டம். இது வெறும் உடல் ரீதியான மாற்றம் இல்ல, ஒரு ஆழ்ந்த மனநிலை, ஒரு ஆன்மீக நிலை மாற்றம்னு சொல்லலாம். ஓகே. பாலைவனத்துல நடந்த நிகழ்வுகள் அவரை பலவீனப்படுத்தல, மாறா அவரை இன்னும் தெளிவானவரா, உறுதியானவரா மாட்டிருக்கு. தூய ஆவியின் வல்லமைங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, ம். அது அவரோட நோக்கம் இப்ப ரொம்ப கூர்மையா இருக்கு, அவரோட பாதை தெளிவா இருக்குங்கிறத காட்டுது. அவர் இனிமே ஒரு சாதாரண தச்சர் மகன் இல்ல, சரி. ஒரு குறிப்பிட்ட பணிக்காக வந்தவருங்கிறது இந்த வார்த்தைகள் உணர்த்துது. அதனாலதான் அவர் போன இடம்லாம் அவரை பத்தின பேச்சு பரவுது. தொழுகை கூடங்கள்ல அவர் பேசுறதை எல்லாரும் பாராட்டுறாங்க. ஓகே. அப்ப அந்த மக்கள் அவரை ஒரு புதுவிதமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் அவர் தம் வளர்ந்த ஊரான நாசரேத்துக்கு வர்றார். ஆமா, இது கிட்டத்தட்ட ஒரு ஹோம் கமிங் மாதிரி. ஆனா இது ஒரு சாதாரணமான வருகை இல்ல. நிச்சயமா இல்ல. 16ஆம் வசனம் சொல்லுது, தமது வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிப்பதற்காக எழுந்து நின்றார்னு. அது அந்த காலத்துல ஒரு பெரிய மரியாதை இல்லையா? ஆமா, நிச்சயமா. தொழுகை கூடத்துல திருவிவிலியக்க வாசிக்க ஒருத்தர் அனுமதிக்கிறாங்கன்னா அவர் படிச்சவர், மதிக்கத்தக்கவர்னு அர்த்தம். கரெக்ட். அப்போ நாசரேத் மக்கள் அவரை முழுசா நிராகரிக்கல. அவங்க மனசுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சரி, நம்ம ஊரு பையன் வெளியெல்லாம் போய் பேர் வாங்கிட்டு வந்திருக்கான், என்னதான் பேசுறான்னு கேட்போங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள இருக்கு. சரியா சொன்னீங்க. அந்த எதிர்பார்ப்போட தான் இறைவாக்கினர் எசையாவின் சுருள அவரிடம் கொடுக்கறாங்க. அவர் அதை பிரிச்சு வாசிக்கிற அந்த பகுதி தான் இந்த நிகழ்வோட இதயம். லூக்கா 4:18-19. அது ஒரு நாளொருக்கு நாள் விஷயம் சொல்லுது. ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது இது ஏதோ ஆன்மீக அறிவுரை மாதிரி தோணுது. ஏழைகள்னா மனசுல அமைதி இல்லாதவங்க, சிறைப்பட்டோர்னா பாவத்துல இருக்கிறவங்க. இப்படி ஒரு விளக்கம் சொல்லலாம் தான். ஆனா அன்னைக்கு அந்த தொழுகை கூடத்துல இருந்த ஒரு சாதாரண யூதர் காதுல இந்த வார்த்தைகள் எப்படி விழுந்திருக்கும்? இது ஒரு அருமையான கேள்வி. நாம இன்னைக்கு 2000 வருஷம் கழிச்சுத பாக்குறோம். ஆனா அன்னைக்கு ரோம சாம்ராஜ்யத்தோட ஆட்சியின் கீழே கடுமையான வரிச்சுமையில அரசியல் அழுத்தத்துல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மக்களுக்கு இந்த வார்த்தைகள் வெறும் ஆன்மீக கவிதை இல்ல, அப்போ அது ஒரு அரசியல் அறிக்கை. இத கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. முதல்ல ஏழைகளுக்கு நற்செய்தி. அன்னைக்கு கலிலேயா பகுதியில கடுமையான வறுமை, நிலங்கள் எல்லாம் சில பணக்காரர்கள் கையிலையும் ஏரோது போன்ற ஆட்சியாளர்கள் கையிலையும் இருந்துச்சு. சாதாரண விவசாயிகள் கடன்காரங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு ஏழைகளுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுதுங்கிறது நேரடியான ஒரு பொருளாதார நம்பிக்கை. இரண்டாவதா சிறைப்பட்டோருக்கு விடுதலை. சரி, இது அரசியல் கைதிகளை கூட குறிக்கலாம். ரோம ஆட்சிக்கு எதிராக கலகம் செஞ்ச பலரை சிறையில அடைச்சு வச்சிருந்தாங்க. அந்த வார்த்தை அவங்களுக்கு ஒரு விடுதலையின் கீதமா ஒலிச்சிருக்கும். அப்ப பார்வையற்றோருக்கு பார்வை, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை, இதுக்கும் இதே மாதிரி ஆழமான அர்த்தம் இருக்கா? ஆமா, பார்வையற்றோர்னா இந்த அநியாயங்கள் எல்லாம் ஏன் நடக்குது, கடவுளோட திட்டம் என்னன்னு புரியாம குழப்பத்துல இருக்கிற மக்களை குறிக்கும். அவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்க போறேன்னு சொல்றார். ஓகே. கடைசியா ஒடுக்கப்பட்டோர், இதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தை. சமூகத்தால, மத சட்டங்களால, பொருளாதார சுமையால நசுக்கப்பட்ட கோடிக்கணக்கான மக்கள். ஆமா, அவங்கள விடுவிக்க போறேன்னு சொல்றது அந்த சமூகத்தோட அதிகார மையங்களை நேரடியா கேள்வி கேட்கிற மாதிரி. சுருக்கமா சொன்னா, இயேசு வாசிச்சது ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் மட்டும் இல்ல, அது ஒரு சமூக, பொருளாதார, அரசியல் விடுதலைக்கான ஒரு புரட்சிகரமான அறிக்கை. வாவ்! அந்த பார்வையில பாக்கும்போது இந்த வாசகம் மொத்தமா வேற ஒரு பரிமாணத்தை எடுக்குது. ஆமா, இதோட கடைசியா ஒரு வரியை சேர்க்கிறாரு. ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்க வந்ததா சொல்றார். இந்த அருள் தரும் ஆண்டுனா என்ன? இதுதான் அந்த அறிக்கையோட உச்சக்கட்டம். இது யூதர்களோட சட்டத்துல இருக்கிற யூபிலி ஆண்டு அல்லது விடுதலை ஆண்டுங்கிற ஒரு தாரணைய குறிக்குது. ஓ, லேவியர் புத்தகத்துல வருமே அதுவா? அதேதான். ஒவ்வொரு 50வது வருஷமும் இந்த விடுதலை ஆண்டு வரும். அப்போ எல்லா கடன்களும் ரத்து செய்யப்படும், அடிமைகள் விடுதலை செய்யப்படுவாங்க, விற்கப்பட்ட நிலங்கள் அதோட பழைய உரிமையாளருக்கே திரும்ப போயிடும். இது கேட்கவே பிரமிப்பா இருக்கு. ஒரு முழு சமூகத்தையும் ரீசெட் பண்ற மாதிரி. இது நிஜமாவே நடந்ததா? வரலாற்று ரீதியே பார்த்தா இந்த யூபிலி சட்டத்தை முழுமையா செயல்படுத்தினதுக்கான ஆதாரங்கள் ரொம்ப குறைவு. ஏன் அப்படி? ஏன்னா அப்படி செஞ்சா சமூகத்தோட அதிகார கட்டமைப்பே உடைஞ்சிடும்.
பணக்காரங்க செல்வாக்குள்ளவங்க இதை விரும்ப மாட்டாங்க. அது வெறும் சட்ட புத்தகத்துல இருந்த ஒரு கனவு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இயேசு இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த கனவு காணும் காலமெல்லாம் முடிஞ்சுது. இதோ அந்த உண்மையான விடுதலை ஆண்ட நான் தொடங்கி வைக்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ அவர் வெறும் கடனை ரத்து பண்றத பத்தி மட்டும் பேசல. இல்லவே இல்ல. ஒட்டுமொத்த அநீதியான அமைப்பையும் மாத்தி ஒரு புது யுகத்தை ஆரம்பிக்க வந்திருக்கேன்னு சொல்றார். இது இன்னைக்கு வால் ஸ்ட்ரீட்ல நின்னுட்டு இன்னையில இருந்து உலகத்துல இருக்கிற எல்லா கடனும் ரத்துன்னு சொல்றதுக்கு சமம். மிக சரியா சொன்னீங்க. அது ஒரு பொருளாதார பூகம்பம். அதனாலதான் அவர் வாசிச்சு முடிச்சுட்டு அந்த சுருளை கொடுத்துட்டு உட்கார்ந்ததும் 20ஆம் வசனம் சொல்லுது. ஆமா, தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைவரும் அவரையே உற்று நோக்கினேன். அந்த இடத்துல ஒரு நிசப்தம் நிலவி இருக்கும். ஒரு பின் டிராப் சைலன்ஸ். அடுத்து என்ன சொல்ல போறாருன்னு எல்லாரும் மூச்சை புடிச்சுக்கிட்டு காத்துட்டு இருக்காங்க. ஆமா, அந்த நிசப்தத்தை உடைச்சு இயேசு ஒரு சின்ன வாக்கியம் தான் சொல்றார். ஆனா அதுதான் அந்த நிகழ்வையே மாத்துது. 21ஆம் வசனம், நீங்கள் கேட்ட இந்த மறைவாக்கு இன்று நிறைவேறிற்று. இந்த இன்றுங்கிற வார்த்தையில தான் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு இல்லையா? அப்சல்யூட்லி. அதுதான் இந்த நிகழ்வோட அணுகுண்டு. அவர் எசாயா பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்த சொன்னார். அது ஒரு நாள் நடக்கும்னு சொல்லல. இல்ல, அவர் சொல்றார், நீங்க பல தலைமுறையா காத்துட்டு இருந்த அந்த விடுதலை, அந்த மீட்பு, அந்த இறைவாக்கு, அது வேற எங்கேயோ வேற எப்பவா இல்ல. அது இதோ இங்க இப்போ உங்கள் முன்னாடி நிக்கிற ஏன் மூலமா இன்று நிறைவேறுகிறதுன்னு சொல்றார். இது கிட்டத்தட்ட நான் தான் அந்த ஆள், நீங்க எதிர்பார்த்த மீட்பர் நான் தான் நேரடியா உரிமை கோர்ற மாதிரி இருக்கு. அதுதான். இது ஒரு சாதாரண போதனை இல்ல, இது ஒரு தெய்வீக பிரகடனம். இந்த ஒரு வார்த்தை அவர் ஒரு போதகருங்கிற நிலையில இருந்து இறைவாக்கின் நிறைவுங்கிற இடத்துக்கு உயர்த்துது. அந்த கணத்துல அங்கிருந்த மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும். ஆமா, ஒரு பக்கம் பிரமிப்பு, இன்னொரு பக்கம் குழப்பம். அந்த அதிர்ச்சியும் குழப்பமும் தான் அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு காரணமா இருக்கு. 22வது வசனம் அவங்களோட இரட்டை மனநிலைய அழகா காட்டுது. ஆமா, முதல்ல அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியந்து அவரை பாராட்டினார்கள். அவரால ஈர்க்கப்படுறாங்க. அவர் பேசுற விதத்துல ஒரு அதிகாரம், ஒரு உண்மை இருக்குன்னு அவங்களுக்கு புரியுது. ஆனா அடுத்த நொடி அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருது. இவன் யோசேப்பின் மகன் அல்லவா? ஆமா அப்படின்னு பேசிக்கிறாங்க. இங்கதான் அந்த நிகழ்வு ஒரு யூட்டர்ன் எடுக்குது. ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் அவரோட வார்த்தைகளை கேட்டு வியந்த அதே மக்கள் இப்போ அவரோட பின்புலத்தை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஏன் நடக்குது? அந்த ஒரு நொடியில என்ன மாறுச்சு? அவங்களோட காக்னிட்டிவ் டிசனன்ஸ் இங்க வேலை செய்யுது. அதாவது அவங்க மனசுல 2 முரண்பட்ட எண்ணங்கள் ஒரே நேரத்துல மோதுது. சரி. ஒன்னு, இவரோட பேச்சு ரொம்ப சக்தி வாய்ந்ததா தெய்வீகமானதா இருக்கு. இன்னொன்னு, ஆனா இவன் நம்ம ஊர் தச்சோரி யோசேப்போட பையன் தானே, நம்ம தெருவுல தானே விளையாடிட்டு இருந்தான், இவனுக்கு எப்படி இவ்ளோ ஞானம் வரும்? ஓ, இந்த 2வது எண்ணம் அவங்களோட பழக்கப்பட்ட மனநிலை. அதனால அவங்களுக்கு புதுசா பிரமிப்பா இருக்கிற எண்ணத்தை விட அவங்களுக்கு நல்ல பரிச்சயமான 2வது எண்ணத்தை அவங்க மனசு சுலபமா பிடிச்சுக்குது. இது ரொம்பவே யதார்த்தமான ஒரு மனநிலை. நமக்கு பரிச்சயமான ஒருத்தர் திடீர்னு ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது அதை நம்மால முழுசா ஏத்துக்க முடியாம போறதுக்கு இதுதான் காரணம். அதேதான் ஐ நியூ ஹிம் வென் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க இல்லையா? அவன் ஏன் கூட படிச்சவன்தான்னு சொல்லி அவரோட வளர்ச்சியை குறைச்சு மதிப்பிடுறது. அதேதான். நாசரேத் மக்கள் அந்த வலையில தான் விழுறாங்க. அவங்களால இயேசுவின் வார்த்தைகளுக்கும் அவரோட சாதாரண பின்புலத்துக்கும் ஒரு பாலத்தை அமைக்க முடியல. அந்த இறைவாக்கு அவங்க கண் முன்னாடியே நிறைவேறினதை அவங்களால பார்க்க முடியல. ஏன்னா அதை கொண்டு வந்த ஆள் அவங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமானவரா இருந்தார். ஒருவேளை இதே விஷயத்தை எருசலேம்ல இருந்து வந்த ஒரு பெரிய குரு சொல்லியிருந்தா அவங்க உடனே ஏத்துக்கிட்டு இருக்கலாம். அப்போ இந்த நிகழ்வு இயேசுவோட பணிய பத்தி மட்டும் சொல்லல, மனிதர்களோட மனநிலைய பத்தியும், நாம எப்படி உண்மைய சில சமயம் நம்மளோட முன்முடிவுகளால நிராகரிக்கிறோங்கிறத பத்தியும் சொல்லுது. ஆமா, இதுல நமக்கும் ஒரு பாடம் இருக்கு. இயேசுவோட அந்த பணியறிக்கை ஏழைகளுக்கு உதவுறது, ஒடுக்கப்பட்டவங்களுக்கு குரல் கொடுக்கறது, உண்மையை தேடுறவங்களுக்கு வழிகாட்டுறது, இது திருமுழுக்கு வழியா நமக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பணிதான். ஆமா, நாமளும் நம்மளோட வாழ்க்கையில இத செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம். நிச்சயமா. ஆனா அதே சமயம் நாசரேத் மக்கள் செஞ்ச தப்பையும் நாம செய்யாம இருக்கணும். நம்ம கூட வேலை பாக்குறவங்க, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க, நம்ம நண்பர்கள் மூலமா ஒரு நல்ல செய்தி, ஒரு புது சிந்தனை, ஒரு உதவி வரும்போது இவரா சொல்றது இவங்களுக்கு என்ன தெரியும்னு அவங்களோட பின்பலத்தை வச்சு நம்ம அதை நிராகரிக்கிறோமான்னு யோசிச்சு பார்க்கணும்.
மிக முக்கியமான ஒரு கருத்து. சில நேரங்கள்ல மிக ஆழமான உண்மைகள் நமக்கு ரொம்ப பரிச்சயமான நபர்கள் மூலமா தான் வெளிப்படும். ஆனா அந்த பரிச்சயம்ங்கிற திரையே அந்த உண்மையை பார்க்க விடாம நம்மள தடுத்துட வாய்ப்பு இருக்கு. ஆக இயேசுவோட இந்த பணியறிக்கை அவர் யாருக்காக வந்தார்னு தெளிவா காட்டுது. அதே நேரம் அந்த செய்தியை ஏத்துக்க முடியாம போன நாசரேத் மக்களின் நிகழ்வு நாம எப்படி திறந்த மனதோட இருக்கணுங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குது. அருமையா சொன்னீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த நிகழ்வு விட்டு செல்ற ஒரு சிந்தனை என்னன்னா, ஒரு புரட்சிகரமான செய்திக்கு மக்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பது அந்த செய்தியை விட அந்த செய்தியை கொண்டு வருபவரை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை பொறுத்தே அமைகிறது. இதுதான் இந்த நிகழ்வு நமக்கு விட்டு செல்லும் ஒரு ஆழமான சிந்தனை. அந்த நாசரேத் மக்கள் செய்தியை பார்க்காம செய்தியாளரை மட்டுமே பார்த்ததால ஒரு வரலாற்று வாய்ப்பை இழந்தாங்க. இங்கதான் நம்ம முன்னாடி பேசின அந்த ஸ்டோரி மறுபடியும் முக்கியத்துவம் பெறுது. இயேசு யாருக்கு நற்செய்தி அறிவிக்க வந்தாரு? ஏழைகளுக்கு. ஆமா. அப்போ இந்த ஏழைகள்னா யாரு? வெறும் பணம் பொருள் இல்லாதவங்க மட்டும்தானா? இல்ல. திருத்தந்தை பிரான்சிஸ் இத ரொம்ப அழகா வளர்க்கறாரு. நாம எல்லாரும் இறைவனோட அருளை பெற நம்மள நாமளே உள்மனதில் ஏழைகளாக மாத்திக்கணும்னு சொல்றாரு. உள்மனதில் ஏழைகளாக, அதாவது ஆண்டவரே எனக்கு உம்மோட உதவி தேவை, உம்மோட வழிகாட்டுதல் இல்லாம என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, எனக்கு உம்மோட மன்னிப்பு தேவை, எனக்கு உம்மோட வலிமை தேவை அப்படின்னு நம்மளோட முழுமையான சார்பு நிலைய, நம்ம தேவைய நாம ஒப்புக்கிற அந்த மனநிலை தான் உண்மையான ஆன்மீக ஏழ்மை. அப்படி என்றால் எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாத்தையும் நானே பார்த்துப்பேன் அண்ணா அந்த தன்னிறைவு மனப்பான்மைய நம்ம விடணும். மிகச்சரியா. அந்த கணக்கு பாடம் மாணவன் மாதிரி நம்ம பாத்திரத்தை காலியா வச்சு ஆண்டவரே நீரித நிரப்புன்னு கேட்கணும். கரெக்ட். திருத்தந்தை சொல்றாரு, இயேசுவை சந்திக்கிறதுக்கான மிக குறுகிய வழி எதுன்னு என்கிட்ட கேட்டா தேவையுள்ளவரா இருங்கன்னு தான் சொல்வேன் அப்படின்னு. அருமவாதினே, அருளின் மேல தாகம் உள்ளவரா, மன்னிப்பின் மேல பசி உள்ளவரா, மகிழ்ச்சியின் மேல ஏக்கம் உள்ளவரா இருங்க. அப்போ இயேசு உங்களை தேடி வருவாரு. இதுதான் இயேசு அறிவிச்ச நற்செய்தியோட தொடக்க புள்ளி. ஆனா அந்த நாசரேத் மக்கள் அவங்க தங்களோட தன்னிறைவால இவன் நம்மள ஒருத்தன் தானே, இவன் என்ன புதுசா சொல்லிட போறான் அப்படிங்கிற எண்ணத்தால அந்த அருளை பெற்றுக்க தகுதி அற்றவங்களா ஆக்கிக்கிட்டாங்க. இந்த உள்மன ஏழ்மைய, அதாவது இறைவன் கிட்ட நாம காட்டுற இந்த சார்பு நிலைய நம்ம அன்றாட வாழ்க்கையில குறிப்பா நம்ம சக மனிதர்கள் கிட்ட எப்படி வெளிப்படுத்துறது? அதுக்கான வழியே இன்றைய வாசகம் ரொம்ப தெளிவா காட்டுது. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம். ஆமா, அதிகாரம் 4 வசனங்கள் 19 அதிகாரம் 5 வசனம் 4 வரைக்கும். கடவுள் மேல நம்ம காட்டுற அன்புக்கும் நம்ம சகோதரர் மேல நம்ம காட்டுற அன்புக்கும் என்ன தொடர்பு இருக்கு, அது ரெண்டையும் பிரிக்க முடியுமா முடியாதா, இதையெல்லாம் இந்த வாசகம் தெளிவுபடுத்துது. அப்போ வாங்க இந்த வாசகத்தோட ஆழத்துக்குள்ள போகலாம். முதல்ல அன்போட தொடக்கம் எதுன்னு இந்த வாசகம் சொல்லுது. ஆம், அதுதான் அடித்தளமே. அதிகாரம் 4 வசனம் 19 ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு சாதாரண வரியா தெரிஞ்சாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய இறையியல் உண்மை இருக்கு இல்லையா? நிச்சயமா. அதாவது நம்மளோட அன்பு நம்ம கிட்ட இருந்து தொடங்கல. ஆமா, அது கடவுளோட அன்புக்கு நாம காட்டுற ஒரு பதில் செயல், ஒரு ரியாக்ஷன். கரெக்ட். நாம எந்த தகுதியும் இல்லாதவங்களா இருந்த போதே கடவுள் நம்ம மேல அன்பு வச்சாரு. அந்த நிபந்தனையற்ற அன்போட வெளிப்பாடு தான் இயேசு கிறிஸ்து. சரியா சொன்னீங்க. அந்த எல்லையில்லாத அன்பை நாம பெற்றுக்கிட்டதால தான், அந்த அன்பால நாம நிரப்பப்பட்டதுனால தான் நம்மால மத்தவங்க கிட்ட அன்பு செலுத்த முடியுது. இது ஒரு கண்ணாடி மாதிரி சொல்லலாமா? ஆமா, நல்ல உவமை. சூரிய ஒளி பட்டாதான் கண்ணாடி பிரகாசிக்கும். அது மாதிரி கடவுளோட அன்பு நம்ம மேல பட்டாதான் நம்மால அந்த அன்பை மத்தவங்களுக்கு பிரதிபலிக்க முடியும். அப்போ நம்ம மத்தவங்க மேல அன்பு காட்டுறது நம்மளோட பெருந்தன்மை இல்ல. இல்லவே இல்ல, அது கடவுள் நம்ம மேல பொழிஞ்சிருக்கிற கிருபையோட வெளிப்பாடு. சரி, இந்த அன்போட தொடங்கம் கடவுள்னு புரியுது. ஆனா நாம நிஜமாவே கடவுளை அன்பு செய்யறோமா இல்லையாங்கிறத எப்படி அளவிடுறது? அதுக்கு ஏதாவது அளவுகோல் இருக்கா? இருக்கு. இங்கதான் யோவான் நம்ம எல்லாரையும் உழுக்கிற ஒரு கேள்விய வைக்கிறாரு. ஒரு அமல சோதனை மாதிரி. வசனம் 20 பாருங்களேன். சொல்லுங்க. கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். அடேங்கப்பா, ரொம்ப கடுமையான வார்த்தை. ஆமா, அவர் அவங்க தவறு செய்யறாங்க என்றோ அவங்க இன்னும் வளரணும் என்றோ சொல்லல. நேரடியா பொய்யர்னு சொல்றாரு. ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு. ஆமா, தொடர்ந்து சொல்றாரு, தம் கண்முன் இருக்கும் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த இயலாது.
இதுல எந்த ஒரு சமரசத்துக்கும் இடமே கொடுக்கல. இடமே இல்ல. நம்மளோட ஜெபங்கள், நம்மளோட வழிபாடுகள், நம்ம குடுக்கிற காணிக்கைகள், இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கா இல்லையாங்கறத அளக்குற ஒரே கருவி நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறது தான். உண்மைதான். இயேசுவே மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல சொல்றாரு இல்லையா, மிகச் சிறியவராகிய என் சகோதரர் சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்தது எல்லாம் எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு. கரெக்ட். அந்த இணைப்பு அவ்ளோ வலிமையானது. அப்போ நம்ம கண் முன்னாடி இருக்கிற சகோதரனை நாம புறக்கணிக்கும் போது நாம இயேசுவையே புறக்கணிக்கிறோம்னு அர்த்தம். அப்போ இந்த பிறர் அன்புங்கிறது வெறும் ஒரு நல்ல குணம் மட்டும் இல்ல, அது நம்ம விசுவாச வாழ்க்கையோட ஒரு கட்டாய அங்கம். சரிதானே? நிச்சயமா. இது வெறும் ஒரு நல்ல அறிவுரை மட்டும் இல்லங்கறத வசனம் 21 ரொம்ப தெளிவா சொல்லுது. அது என்ன சொல்லுது? கடவுளிடம் அன்பு செய்வோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. அந்த கட்டளை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஆமா. இது முடிஞ்சா செய்யுங்கன்னு சொன்ன ஒரு பரிந்துரை இல்ல. இது ஒரு கட்டளை. இது நம்ம கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையோட ஒரு அசைக்க முடியாத அங்கம். இயேசு சொன்ன அந்த 2 பெரிய கட்டளைகளை இது ஞாபகப்படுத்துது. கரெக்டா சொன்னீங்க. முதலாவது, கடவுளை முழு இதயத்தோட அன்பு செய்யறது. இரண்டாவது, நமக்கு அடுத்திருப்பவரை நம்ம போல அன்பு செய்யறது. ஆம். அந்த 2 கட்டளைகளையும் பிரிக்கவே முடியாதுன்னு இயேசுவே சொல்லிட்டாரு. ஒன்னு இல்லாம இன்னொன்னு இருக்க முடியாது. அப்போ நாம முதல் கட்டளைய கடைப்பிடிக்கிறோமா இல்லையாங்கிறதுக்கு ஆதாரம் நாம 2வது கட்டளையை எப்படி வாழ்ந்து காட்டுறோங்கிறதுல தான் இருக்கு. உண்மைதான். நம்ம அன்றாட வாழ்க்கையில தான் அது வெளிப்படும். குடும்பத்துல, வேலை செய்யற இடத்துல நாம காட்டுற அன்பு, பொறுமை, மன்னிப்பு, இதுலதான் எல்லாம் இருக்கு. சரி, அடுத்ததா இந்த அன்பு எப்படி விசுவாசத்தோடு இணைக்கப்பட்டிருக்குன்னு வசனம் சொல்லுது. அதிகாரம் 5 வசனம் 1. இது ஒரு அழகான ஓமையோட தொடங்குது. ஆமா. இயேசுதான் மெசியா என நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றோரிடம் அன்பு செய்வோர் பிள்ளைகளிடமும் அன்பு செய்வதுண்டு. எவ்வளவு ஒரு அழகான எளிமையான ஓமை இல்லையா? ரொம்ப எளிமையான ஓமை. அதாவது நாம கடவுளை நம்ம அப்பான்னு உண்மையாவே விசுவாசிச்சா, அவர் மேல அன்பு வச்சா, அப்போ அவரோட மத்த பிள்ளைகள் மேலயும் நம்ம அன்பு வச்சே ஆகணும். ஆமா, அது ஒரு இயல்பான விளைவு. ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகள் எப்படி சகோதரர்களா இருக்கிறாங்களோ, அதே மாதிரி கடவுளுங்கிற ஒரே தந்தை கிட்ட இருந்து பிறந்த நாம எல்லாரும் ஒரே குடும்பம். அந்த உறவோட அடிப்படையில தான் நாம ஒருத்தருக்கொருத்தர் அன்பு செலுத்த அழைக்கப்படுறோம். கரெக்ட். சரி, நம்ம மத்தவங்க மேல அன்பு செலுத்துறோம், கடவுளோட கட்டளைப்படிதான் வாழ்றோங்கிறத எப்படி நாமளே உறுதி செஞ்சுக்கிறது? சில சமயம் நமக்குள்ளே ஒரு குழப்பம் வருமே. அதுக்கும் யோவான் தெளிவான பதில வசனம் 2 மற்றும் 3ல கொடுக்கறாரு. அது என்ன? நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவரது கட்டளைகளை கடைப்பிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீது அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஓ, அப்போ கடவுளோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிகிறது நம்ம அன்பை நமக்கே உறுதிப்படுத்துது. ஆமா. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து சொல்றாரு, அவரது கட்டளைகள் நமக்கு சுமையானவை அல்ல. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா பல நேரங்கள்ல அன்பு காட்டுறது, மன்னிக்கிறது, பொறுமையா இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய சுமையா தெரியுது. ஆனா யோவான் சொல்றாரு, கடவுளோட பிள்ளைகளுக்கு அது சுமை இல்லைன்னு. ஏன் சுமை இல்ல? ஏன்னா அது அவங்களுடைய இயல்பாவே மாறிடுது. எப்படி? நாம கடவுள் கிட்ட இருந்து பிறக்கும்போது தூய ஆவியானவர் நம்ம உள்ளத்துல குடிகொள்கிறார். தூய ஆவியோட கனிகள் என்ன? அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை. ஆமா. அந்த தூய ஆவியானவர் தான் அந்த அன்பை நம்ம உள்ளங்கள்ல பொழிறாரு. அப்போ அந்த தெய்வீக அன்போட சக்தியில நாம செயல்படும் போது அந்த கட்டளைகள் நமக்கு பாரமா தெரியாது. அதுவே நம்ம மகிழ்ச்சியா மாறிடும். அப்போ இது நம்ம மனுஷ முயற்சியால மட்டும் சாத்தியம் இல்ல? இல்லவே இல்ல. இது முழுக்க முழுக்க கடவுளோட கிருபையால மட்டுமே சாத்தியம். அப்படியானா இந்த அன்புங்கிறது வெறும் ஒரு மென்மையான உணர்வு மட்டும் அல்ல, அது ஒரு பெரிய சக்தி அப்படின்னு சொல்லலாமா? நிச்சயமா. இந்த வாசகத்தோட உச்ச கட்டமே அதுதான். கடைசியா இந்த அன்பு எவ்வளவு வலிமையானது, அது எதை சாதிக்க கூடியதுன்னு வசனம் 4 சொல்லுது. என்ன சொல்லுது? கடவுளிடமிருந்து பிறப்பவை அனைத்தும் உலகை வெல்லும், உலகை வெல்வது நமது நம்பிக்கையே. இங்க உலகம்னு சொல்றது நாம வாழ்ற இந்த பூமியா குறிக்குதா? இல்ல. யோவானோட எழுத்துக்கள்ல உலகம்ங்கிற வார்த்தை கடவுளுக்கு எதிரான சக்திகளோட மொத்த வடிவத்தை குறிக்கும். அதாவது வெறுப்பு, சுயநலம், பிரிவினை, பெருமை, இந்த மாதிரி விஷயங்களா? கரெக்ட். கடவுளோட அன்புக்கு எதிரான எல்லா தீய சக்திகளையும் இது குறிக்குது. இந்த மாதிரி தீய சக்திகளை ஜெயிக்கிற ஆயுதம் எதுனா அது இயேசு மேலையும் அவர் மூலமா நம்ம பெத்துக்கிட்ட அன்பு மேலையும் நம்ம வைக்கிற நம்பிக்கை தான். வா,
அப்போ இந்த பிறர் அன்புங்கிறது வெறும் ஒரு நல்ல சமூக பண்பு மட்டும் இல்ல, அது உலகத்தை மாத்தக்கூடிய ஒரு தெய்வீக சக்தி. மிகச்சரியா சொன்னீங்க. நாம ஒருத்தர் அன்பு செய்யும்போது இந்த உலகத்தோட தீய சக்திகளுக்கு எதிரா ஒரு பெரிய வெற்றியை பெறுறோம். நாம மன்னிக்கிற ஒவ்வொரு தடவையும், சுயநலம் இல்லாம உதவி செய்யற ஒவ்வொரு தடவையும் நாம கடவுளோட வெற்றியை இந்த உலகத்துல பறைசாற்றுகிறோம். அருமை. நம்மளோட நம்பிக்கை தான் அந்த வெற்றியை நமக்கு தருது. என்ன நம்பிக்கை? இயேசு சிலுவை மரணம் வழியா இந்த உலகத்தோட பாவத்தையும் வெறுப்பையும் ஜெயிச்சு அன்போட வெற்றியை நிலைநாட்டினாருங்கிற நம்பிக்கை. அந்த இயேசுவோட நாம இணைஞ்சிருக்கும் போது நம்மாலையும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். நிச்சயமா முடியும். அதனால நாம செய்யற ஒரு சின்ன அன்பு செயல் கூட வீணானதில்ல. அது கடவுளோட ஆட்சியை இந்த உலகத்துல நிலைநாட்டுறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குது. சுருக்கமா சொல்லணும்னா, கடவுள் மேல நாம காட்டுற உண்மையான அன்பு நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்க மேல காட்டுற அன்புல தான் வெளிப்படணும். ஒண்ணுக்கு இன்னொன்னு ஆதாரம். ஆமா, நம்ம ஜெபமும் நம்ம சேவையும் பிரிக்க முடியாதது. நம்ம விசுவாசம் செயல்ல, குறிப்பா அன்பு செயல்ல வெளிப்படணும். அந்த அன்புதான் இந்த உலகத்தோட தீமைகளை ஜெயிக்கிற ஒரே தெய்வீக ஆயுதம். அப்படியானால் நற்செய்தியில இயேசு சொல்ற ஏழ்மை, அதாவது நம்ம தேவையை உணர்றது, நம்மள கடவுளோட அருளை பெற தகுதி உள்ளவங்களாக்குது. வாசகத்தின்படி அந்த அருளை பெற்ற நாம அது சகோதர அன்பின் வழியா செயல்ல காட்ட அழைக்கப்படுறோம். இந்த ரெண்டும் ஆன்மீக வாழ்வோட 2 முக்கியமான தூண்கள். மிகச்சரியா இணைச்சிங். இந்த 2 கருத்துக்களையும் பதிலுரை பாடலும் எதிரொலிக்குது. திருப்பாடல் 72. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் அப்படின்ற பல்லவியோட. ஆமா, ஒரு நீதியுள்ள அரசர் எப்படி இருக்கணும்ன்றத பத்தி பேசுது. இது வரப்போகிற மெசியாவை பற்றிய ஒரு எதிர்பார்ப்பின் பாடல். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக, உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. இங்கேயும் எளியோர் அப்படின்ற சொல் வருது. ஆமா, நற்செய்தியில இயேசு ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க வந்தேன்னு சொன்னதோக இது நேரடியா பொருந்தது. கரெக்ட். அந்த நீதியுள்ள அரசர், அதாவது மெசியா, எளியோரோட வழக்க விசாரிச்சு அவங்கள மீட்பார், வறியோரோட பிள்ளைகளை காப்பாற்றுவார், ஒடுக்குறவனை நசுக்குவார்னு சொல்லுது. இது இயேசு நாசரேத் தொழுகை கூடத்துல வாசிச்ச இறைவாக்கினர் எசையாவோட வார்த்தைகளோட மறுவடிவ மாதிரியே இருக்கு. ஆமா, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்யவும் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் வந்தவர் இயேசு. அந்த பாடல் இன்னும் ஒரு படி மேல போய், அவர் வறியோரையும் ஏழைகளையும் கனிவுடன் நோக்குவார், ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார், வாரினை கொடுமையினின்றும் வன்முறையினின்றும் விடுவிப்பார் அன்றது. அவர்களின் ரத்தம் அவர் பார்வையில் விலைமதிப்பற்றது என்கிறது. கடவுளோட பார்வையில ஏழைகளோட எளியோரோட மதிப்பு எவ்வளவு உயர்ந்தது அன்னதை இது காட்டுது. இறுதியா அந்த அரசர் வழியா, அதாவது இயேசு வழியா எல்லா நாட்டினரும் ஆசி பெறுவாங்கன்னு அந்த பாடல் முடியுது. இயேசுவோட பணி ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா இனத்தவருக்கும் எல்லா நாட்டினருக்குமானது அன்னதா இது ஆழமா உணர்த்தது. ஆமா. ஆக இன்னைக்கு நாம சிந்திச்ச இந்த 3 வாசகங்களும் திருத்தந்தையோட வார்த்தைகளும் ஒரே மையத்தை நோக்கித்தான் பயணிக்குது. சரிதான். அது நம்மள நாம வெறுமையாக்கி நம்ம தேவைகளை ஏத்துக்கிட்டு இறைவனோட அருளை பெறுவது, அப்புறம் அந்த அருளை நம்மள சுத்தி இருக்கிற சகோதரர் சகோதரிகளுனான அன்புல, சேவையில, நீதியான செயல்கள்ல வெளிப்படுத்துறது. இதுதான் கிறிஸ்துவ வாழ்வோட சாரம். நீங்கள் கேட்ட இந்த மறைவாக்கு இன்று நிறைவேறிற்று அப்படின்னு இயேசு சொன்னார். அந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எப்படி பொருந்தும்? இந்த வாழ்க்கையில நம்ம ஏழ்மைய, அதாவது நம்ம தேவைகளை, பலவீனங்களை, அறியாமைய நாம எப்ப உணர்ந்து இறைவனோட உதவிய நாடுறோமோ அப்பதான் இந்த வாசகம் நம்மில் உயிர் பெறுது. அந்த கணக்கு பாட மாணவன் மாதிரி, எனக்கு இது புரியல, எனக்கு உதவி தேவை ஆண்டவரேன்னு நாம நம்ம ஆணவத்தை விட்டுட்டு தாழ்ச்சியோட சேர்க்கும்போது இயேசுவோட நற்செய்தி நமக்கானதாக இன்னைக்கு நமக்குள்ள நிறைவேற ஒரு நிகழ்வா மாறுது. நம்ம உள்மன ஏழ்மைய உணர்ந்து இறைவனோட அருளை பெற நாம எப்படி நம்மள ஒவ்வொரு நாளும் தயார்படுத்திக்கலாம்? இதுதான் இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய கேள்வி. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரே
இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும். ஆற்றலை அழியும் அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர்கள் உயிரை கொடுமையினின்றும் வன்முறையினின்றும் விடுவிப்பார். அவர்கள் இரத்தம் அவர் பார்வையில் விலை மதிப்பற்றது. அவருக்காக இடையராது வேண்டுதல் செய்யப்படுவதாக. அவர் மீது ஆசிகள் வழங்கப் பெறுமாறு நாள் முழுதும் மன்றாடப்படுவதாக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ராசி பெற விளைவராக. எல்லா நாட்டினரும் அவரை நட்பேறு பெற்றவர் என வாழ்த்துவராக. ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள்.